இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஔவையார் தன்னுடைய ஆத்திச்சூடியிலே இவ்வாறு சொல்லுவார், ஆறுவது சினம்னு சொல்லுவார். கோபங்கிறது ஆறணும், குறையணும், அப்பதான் மனுஷன் வாழ முடியும். ஒரு சீன பழமொழி ஒன்று உண்டு, மனுஷங்கிட்ட இருந்து வர கோபம் பிறரப்போ எந்த அளவுக்கு தாக்கும்னா, எந்த அளவுக்கு நம்மளுடைய கோபம் போய் சேரும்னா, குதிரையை விட வேகமா அது பாஞ்சு போய் மற்றவங்களுக்கு போய் இந்த நம்மளோட அந்த அந்த கோபத்துடைய வீரியம் போய் சேருமா. ஒரு சீன பழமொழி இது. நம்முடைய கோபம் குதிரையை விட வேகமா போய் அதோடைய செயல்பாடு மற்றவங்களை போய் பாதிக்குமா. இன்னொன்னு சொல்லுவாங்க, கோபம் கடவுளுக்கான செயலை செய்ய விடாம தடுக்கும். கோபம் நாம் கடவுளுக்கான செயல்பாடுகளை தடுக்கும். ரொம்பவும் நம்ம கவனமா இருக்கணும். நாம் அதாவது கோபம் நமக்கு நமக்கு எதிரி வேற யாரும் வேணாம், கோபம்தான் நமக்கு எதிரி, வேற யாரும் தேவை கிடையாது. அந்த கோபமே போதும். கோபப்பட்டா இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு உடல்நல குறைவே நீங்க பாருங்க பார்ப்போம். ஒரு டாக்டர்கிட்டயோ ஒரு ஆற்றுப்படுத்துவர் இருப்பார் இல்லையா, அவர் போய் பாருங்க பார்ப்போம். நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறாங்களோ போய் பாருங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் மனசுக்கிற கோபத்தெல்லாம் குறைங்க. யாரையாவது நீங்கள் மன்னிக்கலைன்னா அவங்கள மன்னிச்சிடுங்க என்று சொல்லி உள்ளத்தில் இருக்கிற அந்த வெறுப்புணர்வை, அந்த ஒரு 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 அந்த வெறியை குறைத்தாலே உடம்பு ஃப்ரெஷ் ஆகிடும். செஞ்சு பாருங்க. நீங்கள் அப்பேற்பட்ட கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் என்று இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது. மிக சிறப்பாக நற்செய்தி பாருங்க. இன்னைக்கு நற்செய்தி பாருங்க. ஏன் ஒருத்தன் கொலை செய்ய சொல்லுங்க பார்ப்போம். கோபம். எனக்கு அவனை பிடிக்கல, அவன் செஞ்ச செயல் பிடிக்கல, மன்னிக்க மனம் இல்லை, எனக்கு அவன் தீங்கு பண்ணிட்டான், பழிக்கு பழி வாங்கணும், பழிக்கு பழி வாங்கியே தீரணும். அந்த கோப வெறி, கொலை செய்கிறேன். அந்த கோபத்தை விடு, அந்த கோபத்தை விடு பார்ப்போம். ஒரு முனிவர் என்ன பண்ணாராம், காட்டு பக்கம் போயிட்டு இருக்காரு. ஒரு ஆத்தோரம் போயிட்டு இருக்காரு. அங்கே என்ன ஒரு தேல் என்ன பண்ணுதான், அப்படியே நாற்றுல விழுந்து தத்தளிச்சுட்டு இருக்குதான், உயிருக்கு போராடிட்டு இருக்குதான். இதில் தேல் என்ன பண்ணாரு, ஒரு குச்சி வச்சு அதை காப்பாற்றி அதை கரை சேர்க்க முயற்சி பண்ணுறாரு. அது ஒரு கொட்டுது. உதறி ஒரு ஐயோ வலி உதறி திரும்பி காப்பாற்றுறாராம். இதை ஒரு வழி பக்கம் பார்க்குறான். அந்த முனிவர்கிட்ட சொல்கிறான், ஏங்க ஐயா இதுங்க அதான் உங்களை கொட்டுது, விட்டு தொலைங்க சாவட்டும் அப்படின்னு சொல்கிறான் வழிபோக்கன். இந்த முனிவர் சொல்லுகிறார், அந்த தேளுடைய குணம் கொட்டுறது, அது வேலையை செய்யுது. நான் ஒரு முனிவன், சன்னியாசி, நான் ஒரு உயிரை காப்பாற்றுறது என்னுடைய வேலை, நான் காபந்து பண்ணுறேன்னு சொன்னார். நான் கோவப்பட்டா அது உயிர் போயிடும், அது என்னுடைய நிலைக்கு சரியில்லைன்னு சொன்னார். சகோதரர்களே, எப்பொழுது நம்ம இந்த கோபத்தை விடுறானோ நல்வாழ்வு வாழும். கோபம் மிகப்பெரிய பாவம். இன்னொருத்தர் சொல்லுவாரு, பெரும்பாலான பாவங்களுக்கு கோபம் தான் தாயாம். எப்படி? பெரும்பாலான பாவங்களுக்கு இந்த கோபம் தான் தாயா இருக்கு, இந்த சினம் தான் தாயா இருக்குதான். இந்த நட்சத்திர வாசிக்கலாம் பாருங்க பாப்பா. இன்னைக்கு கொலை செய்யாதே, கொலை செய்பவர் தண்டனை திருப்பு காலாவார் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்பு காலாவார். அப்போ சினம் கொள்ளுதல் கொலை செய்வதற்கு ஈடான செயல். இந்த சினம்தான் கொலையா மாறுது. சரிங்களா? இந்த சினம்தான் ஒருத்தனோட உசுரை எடுக்க நம்மளை உந்தி தள்ளுது. வார்த்தை பாருங்க, இங்கே கொலை செய்யாதன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சினம் கொள்ளும் எவரும் தண்டனை தீர்ப்பு காலாவர்.
ஃபஸ்ட்டு இந்த கோபங்கிறது ஃபஸ்ட்டு பேச்சில் தான் ஆரம்பிக்கும், கடைசியாக தான் பாவத்தில் போய் முடியும். சொல்ல பாருங்க. அப்போ உங்கள் சகோதர சகோதரியை பார்த்து முட்டாளே அறிவிலியன்னு சொல்லாது. முதல்ல வார்த்தையில் தான் ஆரம்பிக்கும், சொல்லாது. முட்டாளே அறிவிலியன் என்ன பண்ண நீ சொல்லாது. உன் சகோதர சகோதரன் அந்த அந்த வார்த்தையே சுத்தமான வார்த்தையா பேசுங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போகாதீங்க. கடவுளுக்கு காணி கொடுக்க வர உன்னுடைய சகோதர சகோதரர் ஏதோ மனசு கஷ்டம் இருக்குது, உன் காணிக்க அங்கேயே வை. போயிட்டு அவர்களோடு சமாதானம் செஞ்சுக்கிட்டு வந்து உன் காணிக்கை எனக்கு கொடு. ஏசப்பாடைய வார்த்தை. நீர் கடவுளுக்கு காணிக்கை செலுத்த முன் வந்தால் உன் உன் சகோதர சகோதரி கிட்ட மனத்தாங்கள் இருக்குமானால் உனக்கு காணிக்கை வாசலை வச்சிரு. அப்படியே உள்ள என்ட்ரி, நோ என்ட்ரி. உனக்கு உள்ள நுழையாது, நேராக போ. உன் சகோதரோடு சமாதானம் செய்து கொண்டு பிறகு வந்து உனக்கான காணிக்கை எனக்கு கொடு. ஏனென்றால் உள்ளத்தில் அந்த ஒரு வன்மத்தை வைத்துக்கொண்டு எப்படி ஆண்டவர் நெருங்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய பாவம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அப்பேற்பட்ட காரியத்தை செய்ய வேண்டாமென இன்றைக்கு ஏசப்பா நமக்கு சொல்றார். யாரும் சினம் கொள்ளாதீர்கள். உங்களுடைய எதிரி இதோ உங்களுக்கு ஆகாதம் வச்சுங்களேன், உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போறான். ஏசப்பா சொல்ற பாருங்க, இன்னைக்கு கோபம் வெறி வந்து கட்டுக்கடங்கா சினம் வழியில நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போறான். வழியிலேயே சமாதானமா போங்க. வழியிலேயே சமாதானமா இருங்க. சமாதானத்தை செய்து கொண்டு பின்வரும் விளைவுகளிலிருந்து தப்பிச்சிட்டு வாங்க. ஏனென்றால் கோபம் சொன்ன இல்லையா, பெரும்பாலான பாவங்களுக்கு தாய். எனவே அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது, வழியிலே சமாதானம் பண்ணிக்க. ஏனென்றால் கடவுள் இதான் விரும்புறாரு, கடவுள் தான் விரும்புறாரு. ஏன்னா கடவுளுக்கு வந்து தீமை செய்றவங்க அழியணுங்கிறது ஆண்டோட ஆசை. இன்னைக்கு முதல் வாசத்தை பாருங்க. இன்னைக்கு அற்புதமான முதல் வாசகம். இன்னைக்கு எரேமியா 18 பாருங்க பாப்பா. எசேக்கியேல் 18. தீயவன் பாவிகள் அழியணுங்கிறதா என்னுடைய எண்ணம் கிடையாது. தீமை செய்யறியா, பாவம் செய்யறியா, மனம் மாறு. நீ மனம் மாறி என்கிட்ட வா. நல்ல பிள்ளையா இருக்கிறியா, நல்ல பிள்ளையா இரு. நல்லதை விட்டு தீயதுக்கு போகாதே, தண்டனை பெறுவாய் சொல்றாரு. மனசு மாறுங்க. இந்த தவக்காலம் மன மாற்றத்தின் காலம் சகோதர சகோதரிகளே. மன மாற்றத்தின் காலம் தவக்காலம். இந்த கோபத்தால் நம் பாவ ஆக்கினைக்கு ஆளாக கூடாது. ஏனென்றால் கடவுள் நம்மெல்லாம் தீமை செஞ்சவங்க அழிக்கணும்னு முற்பட்டார்னா நம்மளாம் யோசிச்சு பாருங்க பாப்பா. நம்மளாம் வாழ முடியுமா? சிந்திச்சு பாருங்க, வாழ முடியுமா? ஏனென்றால் ஒரு தாய் ஒரு பிள்ளைய வந்து கோவப்பட்டு தண்டிச்சா பிள்ளை வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் பெண்கள் பிள்ளைங்களை பார்த்து எம்மா சாபம் விட்டுறாதமான்னு சொல்லுவேன். நான் பழிக்கும். ஒரு தாய் வயிறெறிந்து ஒரு வார்த்தை சொல்லுகின்ற பொழுது இன்னொன்று சொல்லுவாங்க இல்லையா, தாயார் வயிறெறிய வாழா ஒரு காலம்னு சொல்லுவாங்க. ஒரு பெத்த தாய் வயிறெறிஞ்சு சொன்னா அது பழிக்கும். அது அந்த தாயுடைய கோபத்திற்கு அந்த வலிமை உண்டு. நம்முடைய ஆண்டவர் நம்ம தாயுமானவர். அவர் வந்து கோவப்பட நம்ம வைக்க, ஆண்டவர் கோவப்பட்டு அழிக்கணும்னு முற்பட்டார் வச்சிங்களேன், நம்ம யாரும் இருக்க முடியும்? வச்சு பாருங்க. இன்னைக்கு திருப்பாடல தான் பாருங்க. இன்னைக்கு 130 திருப்பாடல். இன்னைக்கு பல்லவியை பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டால் உமக்கு முன் யார் தான் நிற்க முடியும்? ஆண்டவரே சொல்லுங்க பார்ப்போம். நாங்கெல்லாம் செஞ்ச பாவத்தான் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா யாராவது உங்க முன் நிற்க முடியுமா? நீரோ மன்னிப்பளிப்பவர். இன்னொன்று பாருங்க பார்ப்போம். ஆண்டவரையே நம்பியிரு, என்றால் பேரன்பு ஆண்டவர்கிட்டயே இருக்குதான். வார்த்தை பாருங்க. திருவாசகத்தில் இப்படி ஒரு வரி வரும். திருவாசகத்துல குற்றம் புரிதலே எனக்கு இயல்பு, குணமா கொள்ளுதலே உமக்கு இயல்பு. ஆண்டவரே, குற்றம் செய்யறதே எனக்கு தொழில், என் இயல்பு. அது என்ன செய்ய முடியும்?
ஆனால் அந்த குற்றத்தெல்லாம் மன்னித்து உங்ககிட்ட ஏற்றுக்கிறது தான் உங்களுடைய இயல்பு என்று மாணிக்கவாசகர் ராமநாயுடு திருவாசகர் சொல்லுவார். திருவாசகத்தில் விட இவ்வாறு வரும். திரும்ப சொல்லுகிறேன், தீமை பாவம் அனைத்திற்கும் ஆரம்ப புள்ளி கோபம், சினம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கோபமாக இருந்தால் தூக்கி போடுவோம். யார் மேலாவது வன்மம் மனசுல இருக்குதா, தூக்கி போடுவோம். நான் யாருக்காவது நீங்க மன்னிக்கணுமோ அவங்கள மன்னிச்சிடுங்க, கோபத்தை வெளியே போட்டுருங்க. அவ்வாறு செஞ்சு பாருங்க, உங்க மனசு ஒரு லேசா இருக்குன்னு பாருங்க. மீண்டுமாக சொல்லுகிறேன் சகோதரர்களே, கோபம் பெரும்பாலான பாவங்களுக்கு தாய். எனவே அந்த கோபத்தை அழித்தால் நாம் மகிழ்ச்சியாக, இன்பமாக, மிக முக்கியமான ஒன்று, நோயின்றி வாழலாம். ஏனென்றால் கோபம் கடவுளை பிரிக்கின்ற சக்தி. எனவே கோபப்படாமல் வாழ்வோம், ஆண்டவருடைய ஆசையை பெறுவோம் என்று நான் சந்திப்போம்.